ஹாய் வீவர்ஸ், இறை தேடி வந்தவங்களுக்குலாம் நம்ம வந்து இறை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால் வந்து குட்டிங்க எல்லாருமே வந்து கோழி குஞ்சுங்கள்லாம் வந்து நிழல் தேடுறாங்க. இந்த அட்டை சந்தில் வந்து நிழல் இருக்குது. இதில் ஒரு 4-5 குஞ்சு வந்து போயிட்டாங்க, அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. ஒரு குஞ்சு வந்து உட்காந்துட்ருக்காங்க, மீதியெல்லாம் அம்மா பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து இறை கொஞ்சமாக போட்டாச்சு. கொஞ்சமாக போட்டால் தான் சாப்பிட்டுட்டு அவங்க மறுபடியும் இறை தேட வந்து போவாங்க, இல்லைனா இங்கேயே இருந்துருவாங்க. ஸோ நம்ம போட்டு முடிச்சதை சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட போயிட்டாங்க. நல்லா நிழல் இருக்குது. இன்னும் கட்டில் போட்டிருந்ததுனால கட்டிலுக்கு அடியில் இன்னும் அவங்களுக்கு வசதியாக போச்சு. செக்யூராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இறையை வந்து சாப்பிட்றாங்க. நெல்லிக்காய் மரத்தோட 2 பக்கமும் வந்தாச்சு. பக்கத்துலேயே வந்து கற்றாழை செடி இருக்குது, அது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அங்கேயே வந்து அவங்க கொஞ்சம் நேரம் வந்து இறையை வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அதிகமான வெயில்லையும் பார்த்திங்கன்னா குளிர் காஞ்சிட்ருக்காங்க ஒருத்தவங்க. நல்லாவே அவங்களோட ரெக்கையை வந்து விரித்து குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செம்பருத்தி செடியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போய் வெயில் வந்து நல்லா படுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கிளையிலையும் 2-3 கோழிகள் வந்து அதில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரத்துக்கு கீழே வந்து தன்னோட குஞ்சுகளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முழு மரத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இந்த ஃபேமிலி. இங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து தன்னுடைய இறையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்கேயே கொஞ்சம் பேர் படுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கடுத்தது இந்த சைடு வந்தோன்னா இங்கே தென்னை மரத்துக்கடியில் ஒரு சில கோழிகள் வந்து தன்னுடைய இறையை வந்து வெயிலையே பருக்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பசிக்கும் வெயிலாக இருந்தாலும். அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து பெருக்கிறாங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த கூண்டுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு சில கோழிகள் அந்த மர நிழல்லையே அங்கங்கே படுத்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் விஐபி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தனியாக தான் சுற்றிட்டுருப்பார். இவர் யாரு கூடயும் சேர முடியாது. இவர் வந்து எல்லாருமே வந்து பிறந்த மாதிரி அடைக்காத்து பிறக்கல. இது வந்து இன்குபேட்டரில் 21 நாள் வச்சு நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்து தாங்க ரெடி பண்ணது. இதில் வந்து இன்குபேட்டர், தெர்மோமீட்டர் இதெல்லாமே வச்சு தண்ணி வச்சு இதில் நிறைய குஞ்சுகள் பிறந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட குஞ்சுகள் வந்து வந்துச்சு. ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்ற முடியல, நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. இவர் மட்டும்தான் வந்து இப்போ மிஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து வேறு யாருமே சேர்க்க மாட்டாங்க, இவர் தனியாக தான் இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து அவங்களோட இறையை தேடி முடிச்சுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு